வணக்கம். மஞ்சள் நிற பூசணிக்காய் விதை தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை முதல்ல இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அப்புறம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அதே மாதிரி இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அப்புறம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி, நறுக்கின சக்கரவள்ளி கிழங்கு, நறுக்கின மஞ்சள் பூசணி, மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை அளவு, கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும், 1/4 ஸ்பூன் அளவு, அவங்கவுங்க தேவைக்கேற்ப. இடையிடையே கலந்து விட்டு மூடாமல் அப்படியே ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுத்துலேயுமே இனிப்பு சுவை உள்ளதால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இது மாதிரி சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். இது சாஃப்டான காய்ன்றதுனால 10 நிமிஷத்தில் செஞ்சு பிடிச்சிடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த அளவு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இதில் எண்ணெய், மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. டயட் இருக்கவங்க சாப்பாட்டுக்கு பதில் மதியம் லஞ்சுக்கு இதை சாப்பிட்லாம். சாப்பாட்டோடவும் சாப்பிட்லாம். பூசணி, சர்க்கரைவள்ளி பொரியல்.